வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கோல்டு கலர் ஜரியில் 3 லேயர்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். ஜரி வந்து நான் A1 மம்தா பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் டயாலஜி பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே ஈஸியாக வரும். அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் வந்து 2 பீட் ஒன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஜரியை ஒட்டி தான் வந்து சுகர் பீட் கொடுக்கணும். பிகினர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 4 லேயர் ஜரி கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். 4 லேயரோ 5 லேயரோ கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுகர் பீட் வந்து அந்த ஜரிக்குள்ளே வந்து போகாத மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ சுகர் பீட்க்கு அப்புறமா ஒரு லைன் வந்து 4 mm டல் கோல்டு பீட் வந்து கொடுத்துக்கிறேன். டல் கோல்டு பீட் வந்து ஒவ்வொரு பீட்டும் தனித்தனியாக தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இப்போது டல் கோல்டு பீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கணும். இப்போ இந்த சுகர் பீடு அதுக்கப்புறம் டல் கோல்டு பீடு அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்தோம்னா நமக்கு பேசிக் லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மட்டும் போட்டு கொடுத்தாலே போதும். இதுக்கப்புறமா நான் வந்து சென்டர்லேருந்து கரெக்டாக ஹாஃப் இன்ச் வந்து அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஹாஃப் இன்ச்சும் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சென்டர் லைன் போட்டுக்கோங்க ஆல்ரெடி. இப்போது அந்த ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் ஒரு 4 mm பீட் ஒரு சுகர் பீட் வச்சு 3 பீடு இருக்கிற மாதிரி ஒரு குட்டி புட்டா டிசைன் வந்து நான் கொடுக்குறேன். இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா திரும்ப வந்து அதுக்கு அடுத்த மார்க்கிங்கில் திரும்ப அந்த ஹாஃப் இன்ச் மார்க்கிங்கில் வந்து நான் ஒரு டல் கோல்டு பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து நான் சுகர் பீட் கொடுக்குறேன். அந்த சுகர் பீடு வந்து அந்த கீழே நம்ம பார்டர் போட்டிருக்கோம்ல அதை ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு டாப்பில் வந்து ஒரு 4 mm பீட் ஒரு சுகர் பீட் வச்சு நான் ஒரு குட்டி புட்டா கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவோட லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. சேம் இதவே பேக் நெக் கொடுத்துருக்கேன். பேக் நெக்கு இப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கு இதுவே கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.